எல்லாரும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க திவ்யாவை. சாண்ட்ரா, திவ்யா, பிரச்சன் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிடலாம், அந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வியானா மைக்கு போடாமல் என்கிட்ட பேசினான்னு சொன்னால அது என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேன். அவள் உன்கிட்ட எனக்கு உன் மேலே பொசசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஆக்சுவலாக சுபிக்ஷாவை அன்றைக்கி காலையில் நான் சேரில் உட்காந்து அவள் என்னை அடிச்சிட்டேன்னு சொன்னான். நான் அவளை அடிக்கவே இல்லை, நான் அவளை ஜஸ்ட் இப்படி தள்ள தான் செஞ்சுருப்பேன். எங்கள் மேலே எனக்கு உட்கார இடம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தள்ள தான் செஞ்சுருப்பேன். அதுக்கு வந்துட்டு அவள் வந்து நான் அவளை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா. அது வந்து இவ்வளோ ஒரு அநியாயம் நடக்கும்போது எனக்காக அவர் பிரஜன் நியாயம் கேட்கலையேன்னு எனக்கு பயங்கரமான ஒரு கோவம். நான் எனக்கு எப்போ அப்செட் ஆனாலும் உன்னையும் கூட நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் போய் பேசியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் வியானாவையும் கூட்டிகிட்டு போய் பேசினேன். என்னவோ தெரில, துண்டிக்கணும் கொடுத்ததுலேருந்து அவர் ஆள் சரியே இல்லை, எனக்கு வேறு துண்டிக்கணும் கொடுத்துட்டாரு. இப்போ என்னடானா எனக்காக ஒரு நியாயம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் டாஸ்கில் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அப்போ நான் ஒய்ஃப் தான் கொடுக்க சொல்லி தான் கொடுத்தேன்னு தெரியாது. அது ஒருவேளை நான் ஒய்ஃப் கொடுக்க சொல்லி தான் கொடுக்க சொன்னேங்கிறது மக்களுக்கு ஒருவேளை போட்டு காட்டலைன்னா அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி நான் வருத்தப்பட்டேன். அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் நான், அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எந்த ஒரு பொசசிவ்னஸும் கிடையாது அப்படின்னு அதே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு ஏன் உன் மேலே கோவம் வந்துச்சுன்னா, நீ வந்து என்னை எல்லாரும் முன்னாடி வச்சு கூப்பிட்டு வச்சு பேசினேன். நீ என்னை தனியாக ஒரு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சு எல்லாரும் முன்னாடி வச்சு கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்களா, அதை சொல்கிறாங்க. நீ தனியாக என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அதான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை வந்து சபையில் வச்சு தானே சொன்னீங்க நான் உங்களை பற்றி தப்பாக பேசினேன்னு, அதனால நான் சபையில் வச்சு கேட்டேன். அண்ட் ஆல்சோ நான் உங்களை எங்கேயுமே தப்பாக பேசலை. எல்லா இடத்துலையும் போயிட்டு சாண்ட்ரா ஏனோ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, க்ளோஷர் கொடுக்காம பேச நிறுத்திட்டாங்க, அப்படி தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் உங்களை பற்றி நான் எந்த இடத்துலையுமே தப்பாக பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரஜனை சொல்கிறாரு, வியானா வந்து அம்மா ஏதோ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, வியானா உண்மையிலே உனக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தா அவங்க இந்த எவிக்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வியானாவையும் கூப்பிடுங்க, நம்ம சேர்த்து வச்சு கேட்டு கன்ஃபர்ம் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்போ வந்து திருப்பியும் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்த, உங்ககிட்ட பேசவே முடியல, நீ பயங்கர கோவத்தில் இருந்த, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் இருந்தேன், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு தலைவலி ட்ராமான்னு சொன்னீங்க தானே, அப்போ அது ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தலைவலி ட்ராமான்னு நீ வேறு யாரும் சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகிருக்காது, நீங்கள் சொன்னீங்க, அதுவும் சபையில் வச்சுட்டு நான் தலைவலி ட்ராமான்னு சாரே வந்து உங்களுக்கு குறும்படம் போட்டுட்டுமான்னு வரைக்கும் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா அது இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து இல்லை சார் உங்களுக்கு குறும்படம் போட்டுட்டுமான்னு கேட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் வாந்தி எடுத்தேன், சாண்ட்ரா இல்லை திவ்யாவே சொல்கிறாங்க, நான் வாந்தி எடுத்தேன், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தலையை பிடிச்சி விட்டீங்க, எனக்கு சாப்பிட முடியல, நான் கஷ்டப்பட்டதெல்லாம் கூட இருந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் வந்து அந்த ஃபுல் விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது ட்ராமான்னு தெரிஞ்சுது, உன் கூட இருக்கும்போது நான் தலைவலின்னு தான் நம்பிட்டு இருந்தேன், அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து கனிக்காக போகல, விக்ரம்காக போகலன்னுலாம் சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீ ஃபுல்லாக தலைவலின்னு ட்ராமா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. இந்த ரம்யா விஷயமும் சொன்னால நான் வந்து பாம்புன்னு சொல்லவே இல்லை, அவள் பாம்புன்னு சொல்லியிருக்கா. பார்வதி எப்போவுமே அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசுவா. ஸோ பார்வதி பேசும்போது நான் அது சரியாக காது கொடுத்து கேட்க கூட இல்லை, நான் வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், அது வந்து நான் பாம்புன்னு சொன்னேங்கிற மாதிரி வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ திவ்யா கேட்குறாங்க, இல்லையே ரம்யா என்கிட்ட வந்து சொன்னாலே, இன்டர்வியூவில் அவளுக்கு காமிச்சிருக்காங்க அந்த கிளிப்பிங்னோடனே, இன்டர்வியூவில் காட்டினது வந்து பாம்பு ஃபோட்டோ போட்டு யாரோ இருந்திருக்கு, அதை தான் காமிச்சிருக்காங்க, அது எல்லாமே பார்வதி சொன்னது தானே தவிர நான் கிடையாது, பார்வதி எப்போவுமே எல்லாரை பற்றியுமே அப்படி தான் பேசுவா, ஸோ நான் அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பெல் அடிக்குது. பெல் அடித்த உடனே இதுக்கு இடையில என்ன ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பிரஜன் வந்து திவ்யா சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக பெல் அடிக்குது. பெல் அடித்தோடனே யாரோ வராங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா சாண்டி மாஸ்டரும் கவினும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்கள பார்க்க போயிட்டாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.